कल्पवृक्षाय नमतां कामधेनवे. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ராயர் பக்தர் சேனலுக்கு அனைத்து ராயர் பக்தர்களையும் வரவேற்கிறோம். ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி சரித்திர பாவடா மற்றும் பக்தர்களின் அனுபவத்திற்கான இந்த சேனல் உங்களை வரவேற்கிறோம். அனைவரும் இந்த சேனல் மொபைல் எண்ணில் அனுபவத்தை பகிர்ந்து. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர பக்தர்கள் அனைவருக்கும் சேத்ராமனின் பணிவான வணக்கங்கள். ஓரிரு நாட்களுக்கு முன்னாலே நாம் ஒரு நிகழ்ச்சியை பற்றி பார்த்தோம். ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தில் 25வது ஸ்லோகம். யக்விபே ஜலமே தேன ஸ்தோத்திரேணைவாபிமந்திரிதம் தஸ்ய குட்சி கதா தோஷாக சர்வே நசன் தக்ஷிணாத். ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை சொல்லி மந்திரித்த ஜலத்தை உட்கொண்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த க்ஷணமே தீரும் என்பதாக அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி மந்திரித்த ஜலத்தை உட்கொண்ட குழந்தை ஒரு வாரமாக ஆங்கில மருந்துகள்லாம் கொடுத்தும் கூட குழந்தையுடைய உபாதை தீராமல் குழந்தை அழுது கொண்டே இருந்தாக அந்த தாயார் சொன்னார் வருத்தத்தோடு. அவருடைய தந்தையார் திரு சுப்பிரமணியம் அவர்கள் திருநெல்வேலி கொண்டா நகரத்திலே ராகவேந்திர குரு சன்னதியை நிர்மாணம் செய்து நிர்வகித்து வரக்கூடியவர். அவருடைய பெண்ணுக்கு அவர் தான் சொன்னார் 25வது ஸ்லோகத்தை சொல்லுன்னு சொல்லி. அந்த பெண் அந்த குரு ஸ்லோகத்தை அந்த 25வது ஸ்லோகத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்து விட்டு குரு ஸ்தோத்திரத்தை அந்த குழந்தை கேட்பதற்காக அவங்க பெட்லேயே ஒலிப்பிழை வைத்தார்கள். அந்த குழந்தை தூங்கும்போது கூட அந்த சத்தம் அந்த குழந்தை காலில் விழுந்துகிட்டே இருக்கு. இந்த தீர்த்தத்தை உட்கொண்ட உடனே அந்த குழந்தை அதுவரையிலும் இந்த உபாதைகள்லாம் நீங்கி உடனடியாக நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. மறுநாள் காலையில் எழுந்து உற்சாகத்தோடு துள்ளி விளையாடி கொண்டு பள்ளிக்கு சென்றது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எந்த பாதகம் இல்லை என்று சொல்லி அந்த குழந்தையோட தாயார் சொன்னதை நம்ம எல்லாம் கேட்டோம். அதே போல் 30வது ஸ்லோகம் ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்திலே 30வது ஸ்லோகம். ராஜச்சோர மகாவியாகிர சர்ப்பநக்ராதி பீட்டனம் நஜாயத்தே அஸ்ய ஸ்தோத்திரஸ்ய பிரபாவான் நாத்திர சம்சய. ராகவேந்திர குரு ஸ்தோத்திர தினமும் சொல்லி வந்தால் ராஜதண்டனை, கொடிய மிருகங்களுடனாலே போட அபாயங்கள், விஷஜந்துக்களாலே போட அபாயங்கள் எதுவுமே இல்லாமல் குருராஜர் கண்டிப்பாக காப்பாற்றுவார், சந்தேகமே இல்லை என்பதாக சொல்லி அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லியே ஒரு பக்தருக்கு வருகின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பதை கேட்டு கேள்விப்படும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. அந்த பக்தர் சொல்லிய செய்தியை என்னுடைய சுருக்கத்தை சாராம்சத்தை மாத்திரம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய குடும்பம் பரம்பரையாக வத்தராயப்பு என்னுடைய கிராமத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அந்த சிறிய கிராமம், ஆனால் அதில் பரம்பரையாக வந்த அந்த பத்வ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் தாத்தா முத்தாத்தா அதுக்கு முன்னாடினவங்க எல்லாருமே வேத அத்தியனம் செய்தவர்கள், அனுஷ்டானத்தில் சிறந்தவர்கள். தர்ம வழியில் நடந்து கொண்டு அந்த கிராம மக்களுக்கு ஏதானும் உடம்பு சரியில்லை அப்படின்னா இவங்க ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்லோகன் சொல்லி அவங்களுக்கு மந்திரிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த வியாதி குணமாகும். குறிப்பாக ஹரிவாய் ஸ்துதியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு மந்திரிச்சு கொடுப்பாங்க, வியாதி குணம். ஆனால் அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் அவ்வளவு இல்லை. எதனாலும் ஏதோ பக்கத்து கிராமத்துக்கு போகணும், அந்த இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த மருத்துவமனை திறந்திருக்கும். அதனால் எந்த நேரத்துலையும் வந்தால் இவங்ககிட்ட ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வயிறு உபாதை இருக்கிறது, இல்லை காய்ச்சலாக இருக்குது, இல்லை வேறு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இருந்தால் நேராக இவங்ககிட்ட சாமி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ சொல்லுவாங்க. இவங்க மந்திரம் சொல்லி குறிப்பாக ஹரிவாய் ஸ்துதி சொல்லி மந்திரிச்ச ஜலத்தை கொடுத்து அவர்களுக்கு அனுப்புவார்கள். சரியாக போய்ட்டு நீ போன்னு சொல்லுவாங்க, சரியாயிடும். அப்படி அந்த கிராமத்துக்கே அவர்கள் ஒரு உதவியாக இருந்து கொண்டு கௌரவமான வாழ்வில் நடந்து கொண்டிருந்தவர்கள் அந்த குடும்பத்தினர். அந்த குடும்பத்திலே வந்தவர் தான் சேத்து நாராயணன் எனும் ஒரு சிறந்த பக்தர். அவர் அந்த ஊரில் கிராமத்திலே ஆசிரியர் பணி புரிந்து வந்தார். அந்த கால ஆசிரியர்னால் சம்பளம் எல்லாம் இருக்கும், 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா இருக்கும். அவர் ரிட்டையர் ஆகும்போது 100 ரூபா பார்க்குறதே அபூர்வமாக இருந்திருக்கும். அவருக்கு குழந்தைகள், அதில் ஒரு பெண் குழந்தையை ஒரு பெண்ணை
மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிற போஸ்ட் மாஸ்டராக தபால் துறையிலே போஸ்ட் மாஸ்டராக வேலை செய்வதற்கு பெண்ணை கட்டி கொடுத்திருக்கிறார். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கனால அவருக்கு அடிக்கடி ஊருக்கு மாற்றலாகும். அதனால் அவர் என்ன பண்ணார், அவருக்கு 6 குழந்தைகள், போஸ்ட் மாஸ்டருக்கு 6 குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஊராக போகும்போதெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் அங்கே படிப்பு கிடும் சொல்லிவிட்டு அவர் அவருடைய மனைவியும் குழந்தையும் தன்னுடைய மாமனார் வீட்டில், அதாவது சேத்து நாராயண ராவ் வீட்டிலே தங்க வைத்துக்கொண்டு அவர் வெளியூரிலிருந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மாப்பிள்ளை, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை செய்கிற மாப்பிள்ளைக்கு ஒரு சோதனை வந்து விடுகிறது. மணி ஆர்டர் வந்ததில் யாரோ ஒரு தவறு செய்து அந்த மணி ஆர்டருக்கு பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இவர் தான் இன்சார்ஜாக இருக்கிறதுனால, போஸ்ட் மாஸ்டர் இருக்கிறதுனால அந்த பழி இவர் மேல் வந்து இவர் அதுக்கு பொறுப்பாளி ஆக்கப்பட்டார். ஆன உடனே நமக்கும் இஷ்யூ பண்ணுறது, கோர்ட்டில் கேஸு, இந்த மாதிரி அவர் அலைஞ்சிட்ருக்கார். சேத்து நாராயணராவுக்கு ஒரு கவலை, நான் இருக்கிறவங்களும் இந்த குழந்தைகளெல்லாம் காப்பாற்றிடுவேன், எனக்கு வயசாகிடுச்சு, ஒரு காலம் அவருக்கு ஏதான உத்தியோகத்துக்கு ஆபத்து வந்தால் இந்த குழந்தைகளை யார் காப்பாற்றுவாங்க, ஒரே கவலை பெரியவருக்கு. அவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு கோயில், பெருமாள் கோயில், சேத்து நாராயண பெருமாள் கோயில், அழகான சிறிய கோவில். இவர் வீட்டில் உட்காந்துட்டு தினமும் அவர் ரிட்டையர் ஆன முறை அவருக்கு என்ன வேலை, அந்த கோயிலுக்கு எதிர்த்தாவில் உட்காந்துட்டு அப்படியே கண்ணமடி ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்கிறது, ஜபம் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த கோயிலை பார்த்து. அதனால் இந்த செய்தி கேட்ட உடனே அவர் என்ன செய்தார், ராகவேந்திரோட அத்தியந்த பக்தர் அவர், எல்லாமே அவருக்கு ராகவேந்திர சுவாமி தான். அதனால் அவர் ஒரே நம்பிக்கையோட 30வது ஸ்லோகம், ராஜச்சோர மகாவியாகர சர்ப்பனகிராதி பீட்டனம் நஜாய தேசஸ்தோத்திரஸ்ய பிரபாவார்ணாத்திர சம்சயக, இது சதா சர்வகாலம் அவர் பாராயணம் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்லோகம் மாத்திரம் எவ்வளோ சொல்லியிருப்பாருன்னு கணக்கில், அந்த அளவுக்கு சதா சர்வகாலம் எப்படியான்னு தன்னுடைய மாப்பிள்ளைக்கு அந்த பழியில் இருந்து, அவர் செய்யாத தவறுக்கு ஏற்பட்ட பழியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு குருராஜர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யிட்டு வந்திருக்கார். நிச்சயமாக குருராஜர் வந்து தப்பு செய்யாதவர்கள் தண்டிக்கப்படுவதை ரகசியம் என்றைக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவருடைய பிரார்த்தனையின் காரணமாக அவருடைய மாப்பிள்ளை தான் தவறு சொல்வதை அவர் மேல் தவறில்லை என்பதை அரசாங்கம் உணர்ந்து அவர் மேல் போட்ட கேஸெல்லாம் வித்ட்ரா பண்ணி அவருக்கு நல்லபடியாக உத்தியோக ப்ரமோஷன்லாம் கொடுத்து நல்லபடியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி இன்றும் அவருக்கு 93 வயசாச்சு. இந்த போஸ்ட் மாஸ்டருடைய மனைவிக்கு வந்து 93 வயதாகிவிட்டது. இன்றைக்கும் அவருடைய பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த காலத்தில் இந்த 2004 முன்னாடி இருந்ததெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் தான் உங்களுக்கு பென்ஷன் உண்டு. ஸோ அவங்க ரிட்டையர் ஆனவர்களும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கும். இன்றைய வரைக்கும் அவங்களுடைய அந்த போஸ்ட் மாஸ்டருடைய மனைவி இன்றைக்கும் அவங்க ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது எதுக்கு இந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு பவர், ஒரு அனுகிரக சக்தி இருக்குதுங்கிறத நம்ம இப்பொழுது உணர்கிறோம். அந்த மாதிரி முதல்ல 25வது ஸ்லோகம் சொன்னோன்னா அந்த குழந்தைக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட உபாதை நீங்கள் சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ராஜச்சோர மகாவியார ஸ்லோகத்தை சொன்ன உடனே ராஜதண்டனையிலிருந்து எளிதாக காப்பாற்றப்பட்டு அவர் வந்து சந்தோஷமான வாழ்க்கை நடத்தி வந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை எல்லா பக்தர்களும் விடாமல் தவறாமல் நிச்சயம் பாராயணம் செய்து வந்தால் அந்த ராகவேந்திர ஸ்தோத்திரம் அவர்களை கவசமாக இருந்து காப்பாற்றும் என்பதற்கு இதைவிட வேறு உதாரணங்கள் உங்களுக்கு தேவையில்லை. அனுபவபூர்வமாக நாம் உணர்வது ராகவேந்திர குரு ஸ்தோத்திரம் நம்மை எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மளை காப்பாற்றி வழி நடத்தும் என்பதற்கு சொல்லி உங்களை விடைபெறுகிறேன். நன்றி. குருராஜ அர்ப்பணமஸ்து. ராயர பக்தர் சேனலை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன். மேலும் ராஜாவை பற்றிய உங்கள் உணர்வுகளையும் இதயபூர்வமான விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள. மேலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம் நிகழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் ராயர் பாகர் யூடியூப் சேனலை ஒளிபரப்பலாம். ராயர் பற்றிய மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களை ஆதரிக்கும் வகையில் அதிகபட்சமாக பகிரவும். நன்றி.